வணக்கம் பிரிசலாட் ஒருத்த மக்கள் அன்பான உறவுகளே. நேற்றைய தினத்தில் எல்லாரும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டீர்கள். அனைத்து உறவுகளுக்கும் எனது அன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் உங்களுக்கும் அந்த வாழ்த்துக்களில் எல்லாம் வல்ல இறைவன் உங்களையும் பாதுகாத்து தர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனையில் நான் சேர்த்து கொள்கின்றேன். உறவுகள் என்ன சொல்ல வாரேன்னு கேட்டால், நேற்றைய தினம் ஒரு கண்ட விடயம், மியன்மாரில் ஒரு சிலை, அதாவது அனுமான் சிலை ஒன்று பெரிய ஒரு ஒரு ஸ்டோக் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை என்ன செய்கிறாங்க, நேற்றைய தினம் நான் கண்ட விடயம் அது, ஃபோக்லிப்பை போட்டு அதை அப்படியே உடைக்கிறாங்க. இன்றைய தினம் நான் கண்ட விடயம் உண்டு, அது எந்த நாடுன்னு தெரியல. கிறிஸ்மஸ்க்கு நத்தல் பாப்பாலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒட்டச்சி நொறுக்கி அந்த கிறிஸ்மஸ்க்கு இதாகினது எல்லாமே எல்லாம் அடித்து உரைச்சி நொறுக்கிறாங்க. உலகம் முடிவு தொடங்கிவிட்டது என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், ஜாதி மதம் இதை தான் செய்கிறாங்க. இப்போ முன்னையெல்லாம் இல்லை. அதை உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நம்மளுடைய இலங்கை நாட்டை பற்றி நான் அதாவது உண்மையிலேயே நான் சொல்லப்போனால் அந்த ஜாதி மதத்தை பற்றி பேசக்கூடாது. நான் இங்கிட்டும் பேசக்கூடாது, அங்கிட்டும் பேசக்கூடாது. நம்ம நடுநிலையிலே தான் நிற்கிறோம்ன்றது யாருக்குமே வார்த்தைகள் மூலமாக கூட யாரையும் கொச்சப்படுத்தக்கூடாது, ஜாதி பேதத்தை உருவாக்குற மாதிரி பேசக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. நான் பேசுகிறதும் இல்லை. நம்மளுடைய நாட்டில் அந்த புத்தர் சிலையை வச்சு இருந்தாங்க. இப்போ ஒரு ஆம்துரு சொல்லியிருக்கிறாரு, ஒரு சுவாமின்வான்ச சொல்லியிருக்கிறாரு, அந்த இடம் மக்களுடைய இடம், அந்த நிலம் மக்களுடைய நிலம், அதில் தான் ஆர்மி கேம்ப் இருந்தது, அதில் இப்போ புத்தர் சிலையை வைக்க போகிறார்கள் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது எப்படியோ, அது யாருடைய இடம், இவருடைய இடம் என்றது அது அவர்களுக்கு தான் தெரியும். இருந்தாலும் கூட ஒரு புத்தர் சிலையாக இருக்கலாம், ஒரு சிவன் சிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜீசஸாக இருக்கலாம். ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கும்போது பலத்த ப்ரேயர் இருக்கணும், பலத்த மண்டாட்டுகள் இருக்கணும். அதை அந்த சாந்தி சம்பிரதாயம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த சிலைகளை வைக்கும்போது சாந்தி சம்பிரதாயத்தோட, மக்களுடைய பிரார்த்தனையோட, சந்தோஷத்தோடு, அப்படி அந்த கிரிபணி திரணமான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிக்கு அப்படி அவ்வளோ ஒரு அழகாக ஒரு சிலையை கொண்டு போய்ட்டு வைக்கணும். அப்படி தான் எங்கள் பக்கமெல்லாம் நம்மளாம் செய்கிறது. உண்மையிலேயே ஒரு வீடு கட்டுறதுக்கு நாங்கள் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு போடுறதுன்றாலும் கூட அந்த குழியை வெட்டிட்டு அதுக்குள்ளே நம்மளுடைய ஜெபிக்கின்ற அனைத்தும் போட்டு தீர்த்தங்கள் ஊற்றி பல பேருக்கு பால் சோறு ஆக்கி வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு பெரிய அளவில் சந்தோஷமாக தான் இந்த கல், அதாவது முதலாக அந்த கல்லை எடுத்துக்கொண்டு போய் அந்த வீட்டுக்கு வச்சேன். நான் என்னுடைய வீடு கட்டும்போது நான் அப்படி கண்டேன். அவ்வளோ தூரம் ப்ரேயர் எங்கள் அப்பா நாங்கள் ப்ரே பண்ணி இன்னும் வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக நான் வீடு கட்டுறதுக்கு தெரிஞ்சது. நான் நல்லபடியாக அந்த ப்ரேயரெல்லாம் பண்ணி செய்ததுனால இன்னும் என்னுடைய ஆண்டவர் எனக்காக அந்த காத்து தரணுமென்று ப்ரேயரில் நான் இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புத்தர் சிலையை அந்த போலீஸ் அதிகாரிகளுடன், பொதுமக்களுடன் எத்தனையோ கெட்ட வார்த்தைகள் பேசி இந்த புத்த சிலையை இங்கிட்டு இழுக்கிறாங்க, அங்கிட்டு இழுக்கிறாங்க, இங்கிட்டு இழுக்கிறாங்க, அங்கிட்டு இழுக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு வேதனையை ஏற்படுத்தியது. என்னென்றால், இவ்வளோ தூரத்துக்கு எங்கே பார்த்தாலும் ஜாதி மதம் தான் இப்போ இதாகுது, உருவாகுது. சரியா? ஸோ இந்த புத்தர் சிலை அங்கே ஒரு இங்கே ஒரு அப்படி இழுத்து வச்சு அப்படி ஒரு புத்தர் சிலையை நாங்கள் வைக்க தேவையில்லை. மக்களுடைய சந்தோஷத்துக்காக, மக்கள் போய் கும்பிட்றதுக்காகத்தான். அந்த புத்தர் சிலையில் பக்தி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியுமா? இது எல்லாம் அடாவட்டித்தனம், அகங்காரத்தனம். அதை என்ன ஒரு ஜாதி பேதத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அறிகுறி, அது ஒரு ஏற்பாடு. அதுதான் எங்களுக்கு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு
இலங்கைக்கு வந்து இன்னும் கஷ்டங்கள் இருக்குது. உலகத்திலேயே பார்த்த அளவுக்கு நான் பல செய்திகளை பார்த்துருக்குறேன். பார்த்த அளவுக்கு உலகத்திலேயே மிக கொடூரமான மக்கள் தான் இலங்கையில் இருக்கின்றார்கள் என்று என்னுடைய தரப்பில் நான் சொல்கிறேன். என்ன கேட்டால் யார் பார்த்தாலும் யாரும் நல்லா இருக்க விட மாட்டாங்க. அடுத்தவங்க வீடு கட்டினா நல்லா இருக்க மாட்டாங்க. அடுத்தவங்க ஒரு பொம்மையை கட்டினா நல்லா இருக்க விட மாட்டாங்க. யாராவது நல்ல வேலை வெட்டிக்கு போனால் ஒரு நல்ல உடுப்பை உடுத்துனா அது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு இன்ட்டு அடிப்பாங்க. அந்த மாதிரிக்கு எல்லாம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு இந்த மனசில் வந்து அந்த காட்டன்னு சொல்லுவோமே, அது காட்ட குடா தீயணும், ஹித்தே காட்ட தீயணும், ஏனிசா தம்மை மேம் கியோவான்னு மே விதிட்டு அந்த அளவுக்கு அந்த கொடூரமான அந்த கசட்டத்தனம் அந்த மனசு உள்ளுக்கு இருக்குது. நிறைஞ்சி உள்ள மனிதர்கள் நம்மளுடைய இலங்கையில் வாழ்கின்றார்கள் என்பதை 100% நான் சொல்கிறேன். ஜாதி மதம் எந்த நேரத்தில் இந்த தெய்வங்களோட விளையாடுகின்றார்களோ அதை விட்டு தள்ள வேண்டும். எந்த இடத்துல நாங்கள் ஜாதி மதம், இவன் தமிழன், இவன் சிங்களவன், இவன் முஸ்லீம், இவன் பேகர்னு சொல்லிட்டு நம்ம வேற்றுப்படுத்தி நம்ம செய்கிறோமோ அன்னே எப்பயுமே நம்மளை பிடிச்ச சனியை வந்து விடவே விடாது. சரியா? இந்த மழை வந்துச்சு, அதை சொல்ல போன மாதிரிக்கு கொரோனா வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, பாஸ்குவில் போட்டு உடைச்சானுங்க. அந்த பாஸ்கு உள்ள அந்த சர்ச்சை அடித்து கிட்டத்தட்ட 350-400 பேர் கொன்ன இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளை கூட இன்னமும் நம்மளுடைய அரசாங்கம் இன்னும் முன்கொண்டு வரலை. இவங்களும் வந்து சொன்னாங்க கொண்டு வந்து முதல் பாஸ்கு அன்னைக்கே நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கொண்டு வந்துட்டாங்களான்ட்டு எனக்கு சொல்லுங்கள். இல்லை நான் பார்க்க மறந்துட்டோன்னு தெரியலையே அந்த செய்தியை. சரியா? இன்னும் வரைக்கும் கொண்டு வரலை இந்த அரசாங்கம். பாயிண்ட் பண்ணுறேன் நான் இதை உங்களுக்கு. அதே மாதிரிக்கு தான் அந்த அளவுக்கு ஜாதி பேதங்கள் அந்த மாதிரிக்கு உருவாகிற ஒரு நாடு தான் ஜாதி பேதம். இவன் தமிழன், இவன் சிங்களவன், இவன் முஸ்லீம், இந்த மாதிரி கேட்டு ஜாதி மதத்தில் பார்க்குறதுல முக்கியத்துவம் கொடுக்குறது இலங்கை மக்கள்ன்றது மறந்துடாதீங்க. எங்களுக்கு ஏன் இவ்வளோ கொடூரமானது நடக்குது இலங்கைக்கு? இப்போ இங்கே உள்ளவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ கொடூரமாக சம்பவம் நடக்குதுன்னு. வாட் இஸ் ஹப்பன்? வை ஸ்ரீலங்கா ஒன்லி ஹப்பனிங் லைக் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மனசு வந்து நல்லா இருக்கணும், மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும், மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. உங்களோட நீங்கள் இன்னொருத்தருக்கு பார்க்க முன்னுக்கு உங்களுடைய கண்ணில் என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். முதல்ல உங்களுடைய பார்வை ஒழுங்காக இருக்குதா, உங்களுடைய வார்த்தை ஒழுங்காக இருக்கிறா, மற்றவங்கள அங்கே நேராக பார்க்குறோமா இல்லை கோண கண்ணால் பார்க்குறோமான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதே மாதிரிக்கு இந்த கொரோனாவில் இருந்து அதே மாதிரி சுனாமியில் இருந்து எல்லாம் வந்துச்சு. இப்போ இந்த மழை, இந்த தித்துவா புயல் வந்துட்டும் கூட தமிழ், சிங்களம், இஸ்லாமியர்கள் என்று யாரையும் பார்க்கலடா சாமிகளா. எல்லாம் ஒரே மாதிரி செத்தாங்க. அது எப்படின்னு கேட்டால் தண்ணியில் அரைச்சிக்கிட்டு போயிட்டு இன்னும் மையங்களை கூட தேடி எடுக்கலை. இன்னும் அவங்க வீடு இருந்த இடத்துகளில் போய் அவங்களோட உயிர்களை தேடுறாங்க, கிடைக்குமான்னு. சரியா? அந்த அளவுக்கு கொடூரமாக தாத்துச்சு இந்த தித்துவா புயலும் கூட, சுனாமியும் கூட, கொரோனாவும் கூட. ஆனால் யாருமே திருந்தலை. எல்லாமே ஒரே புதகுழிக்கு தான் நாங்கள் போகிறோம், 6 அடி தான் போகிறோம். அட்லீஸ்ட் இறந்த பிற்பாடு அந்த புதக்குழிக்கு சரி நம்ம ஒழுங்காக போகிறதுக்கு நம்ம சில நன்மைகளை செய்யணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி மழை வந்து, இந்த மாதிரி புயல் வந்து, கொரோனா வந்து, இந்த மாதிரி சுனாமி வந்து தான் நம்மளை அப்படியே இல்லாமாக்கும். ஏன்னு கேட்டால் நாங்கள் செய்கிற பாவங்கள். கடவுளை நம்புவது குறைவு. 110% கூட இப்போ வந்து இறைவனை நம்புவது இல்லை. கடவுளை காலையிலையும் மாலையிலையும் எந்த நேரமும் மனசாட்சி, இறைவனை நம்பி எந்த நேரமும் நாங்கள் போயிட்டு அவங்கள கும்பிட்டு மெழுகுதிரி பற்ற வைக்கிறதை விட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நாங்கள் நடந்து கொள்ளணும். மற்றவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது, என்னமாவது நம்ம தவறுகள் செய்தாலும் கூட மனது அளவில் அதை வருந்துறதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். ஆகையால் எனது அன்பான உறவுகளே, பாவங்களிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் ஜாதி மதம் பேதங்கள் இல்லாமல் இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டுமென்றால் நீங்கள் தயவு செய்து இந்த ஜாதி மதத்தை விட்டு தள்ளிட்டு பேசுங்க எல்லாருமே. வணக்கம் எனது அன்பான உறவுகள்.